காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட நிலைப்பாடு வந்து ரொம்ப உறுதியானது. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ தாவேக அரசோ தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு தராது அப்படிங்கறதுல நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கோம். இப்ப தண்ணியும் வந்திருக்கு. அதனால இப்போதைக்கு வந்து இப்ப மழை பெய்யுது, தண்ணி வருது, இந்த பிரச்சனைக்கு நீண்ட காலமாவே இப்படிதான் இருக்கு. அதுலயும் நம்ம ஒருமித்த கருத்தோட செயல்படணும். தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு எந்த மாற்றம் கிடையாது. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, நீங்க டீலிமிட்டேஷன் பில் வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே மொத்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிடும். ஒரு நம்ம மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்களே தவிர அவர்களுக்கு எந்த மதிப்பும், அவர்களுடைய குரலுக்கு எந்த விதமான மதிப்பும், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதித்துவத்திற்கு எந்த விதமான மதிப்பும் இருக்காது. அதாவது நம்ம ஒரு மிக ஆபத்தான ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பயணம் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு பெரிய ஆபத்து நம்மளை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் அந்த பில்லை வந்து நம்ம முதல்ல முறியடிக்கணும். அந்த பில்லை முறியடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் போக முடியாதுல. அவங்க வந்து ஒரு கட்சி, ஒரு தேர்தல், ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அதை வந்து டீலிமிட்டேஷன் பில் வந்து வலுப்படுத்தும். அதனாலதான் இந்த கூட்டத்தை நம்ம போட்டிருக்கோம். குறிப்பா வந்து நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை, குறிப்பாக பிரதம மந்திரிக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பலை நாடு முழுவதும், குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் வீசுற ஒரு சூழல்ல இனிமேல் தேர்தலில் நியாயமான முறையில் வெற்றி பெற முடியாது. அது ஏற்கனவே வெற்றி பெற முடியாதனாலதான் அவங்க எஸ்ஐஆர் உட்பட தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டாங்க. அதையெல்லாம் ஈடுபட்டு கூட நீங்க வந்து ஒரு 35 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக இருந்த ஒரு தொகுதி, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் பிரதிநிதித்துவப்படுத்தின ஒரு தொகுதியில அவங்க வந்து மோசமான இடத்துல தோத்துருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து இந்த பில்லை வந்து வேகப்படுத்துவாங்கிறத வந்து சூழலை புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு நாட்டுல வந்து நம்ம வந்து வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆபத்தை வந்து நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த ஆபத்தை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டத்தை